மற்றொரு பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமதும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். சிபிஐனுடைய விசாரணை சென்னையில் அல்லாமல் டெல்லியில் ஏன் நடத்தப்படுகிறது என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று அரவிந்த் தெரிவித்தது போன்று அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து பார்த்திருந்தால் விஜய்க்கு அந்த சம்பவம் குறித்த அறிதல் இருந்திருக்குமா என்ற கோணத்தில் சிபிஐ விசாரிக்கிறது என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த விசாரணை எடுத்து செல்லப்பட்டால் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த விசாரணையில் விஜயிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் ஒரு 100 கேள்வியாச்சும் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த போது அந்த இடத்துல விஜய் இருந்தார். விஜயுடைய வருகை அப்படின்றது தாமதமானதுனால்தான் இந்த சம்பவமே நடைபெற்றது அப்படின்றதுதான் மாநில அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே போல எஃப்ஐஆர்லயும் அந்த டீடைல்ஸ் தான் அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது விஜய் வருவதற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் அந்த இடத்துக்கு. அதனால அங்க கூட்டம் கூடியது அப்படின்ற கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை அந்த கூட்டத்துக்குள்ளேயே கொண்டு போகும்போது அது ஒரு கூட்ட நெரிசல் அப்படின்றது அங்க உருவாச்சு. இது போன்ற எல்லா விஷயங்களும் அவரிடம் கேட்கப்படும். ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லாமல் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றதோ அல்லது அதுக்கப்புறம் ட்ரையல்ல பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறது. சோ இந்த விசாரணை அப்படின்றது விஜய் கிட்ட நடத்தப்பட வேண்டிய இந்த விசாரணை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணை. திரு ஷபீருடைய இணைப்பில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசும்.